ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பசங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் வின்டர் பிரேக். அதனால வந்து சின்னதாக ஒரு ட்ராவல். காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் டிரைவ் லூயிவில்ன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து கேவ் உள்ள வந்து லைட்டிங்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு. இங்கே யூஸ்வலாகவே கிறிஸ்மஸ் நியூ இயர்னாலே எல்லா இடத்துலையுமே வந்து லைட் ஷோஸ் பார்க்குறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டேட் ஃபேர் கிரவுண்டில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து கேவுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஒரு 1 மைலுக்கும் கொஞ்சம் கூட லைட்டிங்ஸ்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது இங்கே. அப்படியே ட்ரைவ் த்ரூ தான். ஒரு காருக்கு வந்து $48ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போய் பார்க்க வேண்டியதான். குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கேவுக்குள்ளே வந்து பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் கேவுக்குள்ளே வந்து லைட்டிங்ஸ் வந்து பார்க்குறது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வர வழியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தோம். அப்படியே நம்ம வந்து லைட் ஷோ வந்து பார்க்கலாம். லைட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். குளிர்னால அங்கே எதுவும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணல டைம். க்ரீன்வுட்டில் வந்து பொம்பே கிரில் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து போயிருந்தோம். இது வந்து லூயிவில் டு இண்டியானாவுக்கு நடுவில் இருக்கும். ஸ்டார்டர் எல்லாமே இங்கே சூப்பராக இருந்துச்சு. லேம் சாப்ஸ், சிக்கன் கிரில் எல்லாமே. இந்த ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து 4 ஃபேமிலி போயிருந்ததுனால நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணோம். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து மலாய் கோஃப்தா, நான், பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இங்கே கீமா நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி லேம் சாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், அது எனக்கு பேர் மறந்துடுச்சு. அதுவும் கீமா நானும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இங்கே ஃபுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈகன் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்லீப் ஓவர் போயிட்டான். வீட்டில் வந்து லோகன் மட்டும் இருந்தான். சண்டே மார்னிங் நல்ல குளிர். காலையில் வந்து ராகி சேமியா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து மாவெல்லாம் அரைச்சிக்கிட்டே வந்து லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் வந்து ஐஸ் ரெயின் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. நல்ல குளிர் வெளியில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ரெயின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக படிஞ்சிருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப ஸ்னோ அந்த மாதிரி ஹெவி ஸ்னோ எதுவும் இல்லை. லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு செஞ்சிட்ருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன். பக்கத்தில் வந்து பையனுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சாதம் வந்து வச்சிட்ருக்கேன்.
லோகனுக்கு வந்து மொதல் நாள் பருப்பு எதுவுமே கொடுக்கல, அதனால கொஞ்சம் பருப்பு சாதம் வச்சேன். இது வந்து நாங்கள் பட்டர் குக்கீஸ் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கியிருந்தோம். இங்கே சாம்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து இவ்வளோ பல்காக வாங்கினதில்ல. சரி, நாங்கள் அந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் வச்சுருந்தோம். பட் அது வந்து அப்போ நான் வந்து பிளான் பண்ண மாதிரி கூப்பிட முடியல. அதனால நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு அந்த குக்கீஸ். வெளியில் பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அவனில் லைட்டு போட்டு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. வின்டர்னாலே இப்படி தான் வச்சு புளிக்க வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம், பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, அப்புறம் நான் எக்கும் சேர்க்க போகிறதுனால எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு ப்ரானும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க செசமி ஆயில் அது இங்கே இருக்கிற மாயன்ற ஷாப்பில் வாங்கினேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கணும். அது நல்ல கோல்டன் கலரில் வந்து மாறணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான டேஸ்ட் வரும். கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து மாறணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம சால்ட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு, ஏன்னா தண்ணி வந்து லூஸ் அவுட் ஆகும் சால்ட் போட்டுட்டோன்னா. ஆனால் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ஆயிலில் நம்ம வந்து சாட்டே பண்ணும்போது தண்ணி வந்து ரொம்ப வராது. இப்போ நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே வந்து எக்கையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். எக்குக்கு வந்து நான் வேறு எதுவுமே போடலை. நல்லா எக்கை பீட் பண்ணதுக்கப்புறமா ஆயிலில் நான் கொஞ்சம் கூட ஆயில் வேணும், ஃப்ரை ஆகணும் எக்கு. அதனால் கொஞ்சம் கூட ஆயில் விட்டு அந்த எக்கை ஊற்றிட்டு நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் பண்ணணும். அப்போ எனக்கு கொஞ்சம் திக்கான பீசஸாக வேணும். அதனால் வந்து வேகும் போதே வந்து நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். பக்கத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட்டையும் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் எந்த சாஸுமே யூஸ் பண்ணல. காரத்துக்கு வந்து பிளாக் பெப்பர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி செஞ்சாலே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அந்த எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காக வர மாதிரி, பீசஸாக வர மாதிரி மடித்து விட்டு நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்னால் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஊற்றணும். ஆனால் நான் ஹோட்டலில் நம்ம ஊற்றுற அளவுக்கு நம்ம ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் செய்யும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கூடவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்து கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். அதை எடுத்து உதுத்து நல்லா அதில் போட்டுக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து அந்த காய்கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ். ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி இது. இதை வந்து நல்லா டாஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எக்கை வந்து நான் எக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும் நமக்கு. நான் வேறு மஞ்சத்தூள்லாம் போடாதனால கொஞ்சம் நேரம் நல்லா அந்த லைட் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா வந்து அந்த எக்கை வந்து வேக விடுவேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பிளாக் பெப்பர் தான் எக்குக்குமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சால்ட்டு, எக்குக்கு தேவையான சால்ட்டை வந்து லைட்டாக நான் தூவி விட்டு பிளாக் பெப்பரும் போட்டிருந்தேன். இப்போ வந்து எனக்கு ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து நான் எக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1 மினிட் தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ரான் வந்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு, பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ரான் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் எனக்கு தனியாக வந்து நான் ப்ரானை வந்து சாட்டே பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆக்குனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதையும் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் கூட வந்து நம்ம தூவி விட்டு சாப்பிட வேண்டியது தான். தேவைப்படுறவங்க சைடில் வந்து சாஸ் வச்சு சாப்பிட்லாம். பட் எங்கள் வீட்டில் அப்படியே தான் சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குன்னாங்க. இது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ எனக்கு வந்து ப்ரானை வந்து ரெடி பண்ணேன். எனக்கு பண்ணும்போது எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவேன். எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், பிளாக் பெப்பர், சால்ட் இவ்வளோ தான். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இந்த மாதிரி ப்ரான்ஸை வந்து நம்ம சும்மாவே செஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய மசாலா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ப்ரான்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யும்போதே நல்ல டேஸ்ட் வரும். ஸோ என்னோடய பையனுக்கு வந்து பருப்பு சாதம், ப்ரான், எக் வச்சு ஊட்டி விட்டேன். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் ஒரு மூவி பார்த்துட்டு, பார்க்கிங் அப்படின்ற மூவி பார்த்துட்டு அந்த டே வந்து ஃபினிஷ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.